நம்ம ஜெபம் பண்ண மாட்டோம். 40 நாள் தொடர் ஜெபம்னு போட்டு தனியா காலையில பண்றோம், பர்சனலா பண்றோம். ஆனா எல்லாருமே கூடி பண்ண மாட்டோம். சொல்றேன், ஒவ்வொருத்தரும் செய்யுங்க. உங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கட்டாம்ப்பா. எங்களுக்கு ஆண்டவரே ஆத்துமாக்களை கொடுங்கப்பா, அநேக ஆத்துமாக்களை கொடுங்கப்பா, புதிய புதிய குடும்பங்களை கொடுங்கப்பா. கேளுங்க, பெரியவர்களை கொடுங்கப்பா. கணவன் மனைவியா சபைக்குள்ள வரட்டும், பெரியவர்கள் வரட்டும், மூத்தவங்க வயதானவர்கள் வரட்டும், படித்தவங்க, பதவியில் இருக்கிறவங்க, டேலண்ட்ல இருக்கிறவங்க, ஆண்டவரே நல்ல ஹையர் அஃபீஷியல்ஸ்ல இருக்கிறவங்க, ஆண்டவரே பிஸ்னஸ் செய்கிறவங்க, ஆண்டவரே இன்னும் எல்லா தொழில் செய்கிறவங்க, வியாபாரிகள் எல்லாரையும் கொடுங்கப்பான்னு கேளுங்க. ஆண்டவரே நன்றி 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 அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பல மொழி பேசுறவங்களுக்கு எல்லாம் இப்படிதான் செபிங்க. பல மொழி பேசுறவங்களுக்கு கொடுங்கப்பா, உமக்கு நன்றி. இன்னும் நல்ல அருமையான வாலிப பிள்ளைகளை கொடுங்கப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி 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 அப்பா. எங்கள் எல்லை விரிவாகட்டும் ஐயா. கேளுங்க, எங்கள் எல்லை விரிவாகட்டும் ஐயா. ஆண்டவரே இந்த பக்கத்தை எடுத்து எங்களுக்கு தாரும் ஐயா. ஆண்டவரே சுதந்திரிக்க அடுத்த ஆண்டில் அந்த இடத்துல நாங்கள் நிற்க வேண்டும் ஐயா. இந்த இடத்துல அநேகர் நிற்க வேண்டும் ஐயா. இயேசுவை நாமத்தினாலே எங்களுக்கு வரப்போகிற ஆத்துமாக்கள் நின்று ஆராதிப்பதற்கு எங்கள் எல்லைகள் இப்பொழுதே விரிவடைவதாக இயேசுவின் நாமத்திலே சுதந்திரிக்கிறோம். மால்டாக்ஸ் ரூட்ல ஒரு நல்ல பெரிய இடத்தை, சொந்த இடத்தை தாரும் ஐயா. ஆண்டவரே என்றைக்கும் அல்ல, நாங்கள் சீக்கிரத்துல எதிர்பார்க்கிறோம். ஆமென். அதி விரைவில் எதிர்பார்க்கிறோம். ஆமென். ஆண்டவரே உமக்கு நன்றி. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த சாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலத்துல தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொன்னீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பொருளாதாரத்தில் எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களுடைய எல்லா நெருக்கடிகளும் போகட்டும் ஐயா. சபையினுடைய எல்லா நெருக்கடிகளும் போகட்டும் ஐயா. ஒரு பெரிய பெருக்கத்தை ஆமென் இயேசுவின் நாமத்தினால அப்பா ஒரு ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிட வேண்டும்படியா நான் ஜெபிங்க. நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்திலப்பா. எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் நல்ல பெஸ்ட் குவாலிட்டியா இருக்கும்படியாக, எல்லாம் தரமா இருக்கும்படியாக ஆண்டவரே, இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்து, மீடியால இருந்து எல்லாமே சபையினுடைய ஒவ்வொரு பொருட்களும் தரமானதா ஆண்டவரே பெஸ்ட் குவாலிட்டியா இருக்கும்படி கிருபை செய்கிறார். ஆசீர்வதிங்கப்பா. நாங்கள் ஜெபிக்கிறோம்னு சொல்லுங்க. ஜெபிக்கிறோம். பெருக்கத்தின் ஆண்டு, பெருக்கத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த ஆண்டு பெருக்கத்தின் ஆண்டு. கர்த்தர் எங்களுக்கு நிச்சயமாய் பெருக பண்ணுவீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபித்தீர்களோ அத்தனை பேருக்கும் இந்த பெருக்கத்துல உங்களுக்கு ஒரு பங்கு இருக்கு. அல்லேலூயா. ஏதோ ஏதோ ஒரு ஷேர் பார்ட், ஒரு பார்ட் நானும் என்ன பண்ணிருக்கிறேன், ஜெபித்து இருக்கிறேன். அதுதான் சொல்லுவேன். ஏதோ ஒரு ஒப்புக்கு சப்பானா ஒரு ஸ்பேஸ் அடைக்கிறதுக்கு அப்படி விரும்பக்கூடாது. என்ன பண்ணணும், ஒன் பார்ட், ஒரு பகுதி நாமளும் என்ன பண்ணிருக்கணும், ஜெபிக்கணும். ஏதாவது ஒரு வகையில உழைக்கணும். ஏதாவது வகையில எஃபர்ட், நம்மளுடைய எஃபர்ட், நம்மளுடைய காரியங்களை என்னமாச்சு போடணும். அதற்கு நீங்கள் கூடி வந்திருக்கிறீர்கள். நான் பார்த்தேன், எல்லா நாளும் வரோம், போறோம், பாடுறோம், ஆராதிக்கிறோம், போயிட்டே இருக்கிறோம். ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஜெபிக்க மாட்டோம். காலைல ஜெபிக்கிறோம், நாங்க காலைல ஜெபிக்கிறோம். ஆனா இந்த மாலையில எல்லாரும் இத்தனை பேர் கூடி இருக்கிறோம், இத்தனை பேரும் நாம ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனாவது நாள் சொல்லுங்க, எனக்கு எத்தனாவது நாள்? ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க. ஏதோ நம்பர் கணக்கா இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாவும் ஆசீர்வாதமா இருக்குது. கர்த்தர் நம்மை கிருபையா நடத்துவாராக. அல்லேலூயா. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. வேற யாரும் இல்லை, அவர் ஒருத்தரை தான். நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எல்லாம் இணைந்து நம்புவேன் என் இயேசு ஒருவரை.
நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. அவர் நாமமே மதுரமாதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமமே மதுரமாதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் சொல்லுவோம். இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. அவர் நாமமே மதுரமாதே, அவர் நாமத்தில் சுகமுண்டு. இயேசு நாமமே மதுரமாதே, அவர் நாமத்தில் சுகமுண்டு. என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். சொல்லுவோம். உலகமெல்லாம் மழைக்குறையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறைக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உம் அன்பை ருசிக்கையிலே ராஜா. உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உம் அன்பை ருசிக்கையிலே என் உயிரான 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 இயேசு. నా ప్రాణమైన 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 యేసు, నా ప్రాణమైన యేసు, నా ప్రాణంలోనే కలిసి నా ప్రాణమా నే నిన్నే స్తుతింతున్. నా ప్రాణమా నే నిన్నే స్తుతింతున్. என் உயிரான 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 இயேசு, నా ప్రాణమైన 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 இயேசு. என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். నా ప్రాణమా నే నిన్నే స్తుతింతున్. சேர்ந்து சொல்லுவோம். నా ప్రాణమా నే నిన్నే స్తుతింతున్. నా ప్రాణమైన 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 యేసు, నా ప్రాణమైన 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 యేసు. யெகோவாயிரே எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவாயிரே எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை சொல்லுங்க. ஆராதனை
ஆராதனை உமக்கே. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் வாழ்க்கை எந்த சூழ்நிலையிலும் எந்த சந்தர்ப்பத்திலும் எப்படிப்பட்ட நிலையிலையும் என் ஆண்டவர் ஒருவரை மாத்திரமே நான் நம்புவேன். என் நம்பிக்கை அவர் மேல் மாத்திரமே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு சம்பவம் 2 அதிகாரங்கள் இருக்கிறது. மிக பிரபலமான ஒரு சம்பவம், நமக்கு தெரிந்தது, உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றாய் தெரிந்தது. சில சுருக்கமா நமக்கு என்ன இப்போ இந்த நாளுக்கு தேவையோ அதை நாம் பார்ப்போம். நான் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நோக்கமே, ஜபத்தை நம்ம விட்டுறதுனால ஷார்ட் பண்ணேன். பாஸ்டர் மாடி கொஞ்சம் ஆராதனை கொஞ்சம் ஷார்ட் பண்ணேன், பாட்டலையும் கொஞ்சம் ஷார்ட் பண்ண காரணம் என்னன்னா, பாடுறோம், ஆராதிக்கிறோம், செய்திக்கு போறோம், இடையில ஜபத்தை என்ன பண்ணிடுறோம், விட்டுடுறோம். ஜபத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஷார்ட்டா முடிக்கிறேன். அதற்காக ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறேன். வாசிப்போம். ஏசாயா 38:1. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாக இருந்தான். ஏசாயா வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய வீட்டு காரியத்தை என்ன செய்யும், ஒழுங்குபடுத்தும். நல்லா தெரியும், எசேக்கியல் என்று சொல்லுகிற எசேக்கியா என்று சொல்லுகிற ராஜா வியாதியா இருந்த போது, ஏசாயா என்று சொல்லுகிற கர்த்தருடைய ஊழியக்காரன் அவரை போய் பார்த்துன்னு சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுங்க, உங்க வீட்டு காரியத்திலலாம் ஒழுங்கு பண்ணுங்க, நீங்க என்ன செய்ய போறீங்க, சாக போறீங்க அப்படின்னு சொல்றார். இப்போ நமக்கு தெரிஞ்ச தீர்க்க தரிசிகள்லாம் என்ன பண்ணணும், நமக்கு நல்ல விஷயத்த தானே செய்யணும், சொல்லணும். நம்ம எதிர்பார்க்கிற தீர்க்க தரிசனங்களே என்னதான் சொல்லுங்க, நல்லதான். நீ நல்லா இருப்ப, நீ பெருகுவ, நீ ஆசீர்வாதமா இருப்ப, உனக்கு அது கிடைக்கும், இது இது கிடைக்கும் அப்படின்னு. ஒரு வீட்டுக்கு ஜெபிக்க போனேன், நம்ம சபை பிள்ளைகள் வீட்டுல. அவங்க மச்சினன் இருந்தாரு, மேல இருந்தாரு. அவரை போய் பார்த்து ஜெபிச்சேன். ரொம்ப பெரிய பிரச்சனை, வியாதி எல்லாம் கிடையாது, உடம்பு சரியில்லை. ஜெபிக்க கூப்பிட்டாங்க, போனேன், ஜெபிச்சேன். அப்புறம் கீழே அவங்க வீட்டுல வந்து பேசிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரும்போது பைக் எடுக்கும் போது என்கிட்ட ஆண்டவர் தெளிவா பேசினாரு. வெளியில கூப்பிட்டேன், அந்த தம்பி சீக்கிரம் செத்துருவாருமா, தப்பா எடுத்துறாத. அந்த தம்பி கல்யாணம் ஆகல, ஒரு 40 வயசுக்குள்ள ஒரு சகோதரன். அது அண்ணி தானே, அவங்க வீட்டுக்காருக்கு கொஞ்சம் பொறுமையா அப்புறமா நீ எடுத்து நான் போல்டா சொன்னேன். கத்தர் பாக்குற அவங்க வீட்டு வாசல் வெளியில கூப்பிட்டு சொன்னேன். என்ன சொல்லிட்டு வந்துட்டேன், அவ்வளவுதான். 3 மாசத்துல அந்த தம்பி மரிச்சு இன்னைக்கு 1 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. காரணம், நம்ம என்ன நினைக்கிறோம், உங்களை பயமுறுத்தல, சரிங்களா? நான் சொன்ன முதல் மரண செய்தி, போல்டா சொன்ன ஒரு மரண செய்தி, தம்பி சீக்கிரத்துல கொஞ்சம் அப்புறம் அந்த தம்பிக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணாங்க. சானிட்டோரியத்துல போய் பார்த்தாங்க, ஸ்டாண்டில போய் பார்த்தாங்க, என்ன கூப்பிட்டாங்க, நான் போல. நான் சொன்னேன், நம்ம சின்னிதான், நான் சொன்னேன், இல்ல சின்னிமா, நான் அண்ணே வரல, என்னால வர முடியல, நான் போலன்னா எனக்கு சொன்னேன், நான் ட்ரை பண்ணல. அந்த ஒரு வார்த்தை முன்கூட்டியே சொல்லியாச்சு. நான் போய் என்னன்னு பொய்யா போய் என்ன போய் நான் ஜெபிக்கிறது அப்படின்னு சொன்னேன். பிறகு அந்த தங்கச்சி மறிச்சிட்டாருன்னு சொல்லும் போது நான் சொல்லிச்சு, அண்ணா மறிச்சிட்டாமா, சொன்னதானம்மா அப்படின்னு. ஆனா டெத்துக்கு போனோம். பிறகு அந்த நினைவு நாள் பிரேயருக்கும் போனோம். அவங்க வீட்டுல சொல்லிட்டாங்க, அதுக்குள்ள மற்றவர்களுக்கு சொல்லிட்டாங்க, அண்ணன் முன்கூட்டியே சொல்லிட்டார். ஒரு விஷயம் என்னன்னா, சில கசப்புகளை, சில சில விஷயங்களை சொல்லும் போது அதை ஏத்துக்கிற பக்குவம் இருக்கணும். அல்லேலூயா. மாற்றத்திற்கான காரியங்களும் உண்டு, மாற்றத்துக்கான காரியங்களும். இப்ப நான் ரூபாவதியை பார்த்து பேசுறேன், இல்ல சிஸ்டர் நீங்க தைரியமா இருங்க அப்படின்ற, அவங்களை அனுப்பிச்சிட்டாங்க. ரயில்வேலையும் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது, என்ன பண்ணிட்டாங்க, வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. புரியுதுங்களா? ஆனா அவங்களை நான் பலப்படுத்துறேன், அவங்களை நான் தைரியப்படுத்துறேன். ஸோ அவங்களுக்காக போய் ஜெபிக்கிறோம். நேத்துலாம் போய் ரயில்வே ஹாஸ்பிட்டல் இருந்தோம். ஸோ எஃபெக்ட் எடுக்கிறோம். விஷயம் என்ன, எசேக்கியாவுக்கு இதை சொன்ன உடனே அவர் செய்துதான் இந்த காரியத்துல அவர் மேற்கொண்டார். அதை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். எடுத்து படிங்க, 2, 3 படிப்படியா. ஒரு நிமிஷம் தம்பி. முதலாவது செய்தி, அவருக்கு ஒரு மரண செய்தி சொல்லப்படுகிறது. நீர் என்ன செய்வீர், மரித்து விடுவீர், வீட்டு காரியங்களை என்ன பண்ணும், ஒழுங்குபடுத்தும் அப்படின்னு வார்த்தை சொல்லப்பட்டு விட்டது. உடனே அப்படியானு கேட்டுறாம அவர் வாழ விரும்பினார். அவர் என்ன செஞ்சாரு, வாழ விரும்பினார். இன்னைக்கு அவங்க வந்திருந்தா நல்லா இருக்கும். அந்த சிஸ்டருக்கு சொன்ன, நீங்க ஜெபம் பண்ணலாம் சிஸ்டர், 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, ரெண்டுமே ஒண்ணுமே ஒரு மாதிரி என்ன சொல்றது, உலகம் புரியாத பிள்ளைங்க, ஆண்டவருடைய ஜெபம் பண்ணுங்க, என் பிள்ளைகளுக்காக என்ன செய்யணும்,
வாழணும்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன், பிரேயரை சொல்லி கொடுத்தேன். இப்ப ரெண்டு பாருங்க. எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு, தெலுங்குல எடுத்துக்கமா. சுவர் என்று சொல்லுகிறது தெலுங்குலயும் என்ன போட்டிருக்க, கோடா போட்டிருக்கு. ஆனா எருசலேமின் பக்கமாய் தேவாலயத்துக்கு நேராக தன் முகத்தை திருப்பி அவர் ஜெபித்திருக்கிறார். அல்லேலூயா. நான் எத்தனை பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், எல்லாருக்கும் அந்த பழக்கம் இல்லை. நான் ஸ்ட்ரெயிட்டா வந்து ஜெபிச்சிடுறாரு. அல்லேலூயா. என்ன சொல்றேன், நான் வந்து நேரடியாவே வந்து ஜெபிச்சிடுறாரு. அவருக்கு இவ்வளவு பெரிய காரியம் வந்தவனே அவங்களுக்கு பழக்கம்னு கூட சொல்லியிருக்கேன். அவங்க ஜெபிக்கிறது எந்த பக்கமா பார்ப்பாங்க, எருசலேம் எங்க இருக்கோ அந்த டைரக்ஷன் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பக்கமா உட்கார்ந்து ஜெபிப்பாங்க. அப்படி தேவாலயத்துக்கு நேராக தன் முகத்தை திருப்பி கர்த்தரை நோக்கி, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அழுது புலம்பல, அவிசுவாசமான வார்த்தையை பேசல. 10 நாள்ல செத்து போறவன் புலம்பி 5 நாளே செத்துருவான் பாருங்க. ரைட். நீ வந்து 10 நாள்ல சாவுன்னு சொன்னா இவங்க புலம்பி என்ன பண்ணுவான், ஐயோ நான் சாவ போறேன்னு சொல்லி போறது கொஞ்சம் சீக்கிரமாவே போயிருவான். இவர் என்ன செய்யறாரு, தனக்கு இப்படி ஒரு செய்தி வந்த உடனே, நீ எப்படி சொல்லலாம், ஒரு ராஜா என்ன பார்த்து இப்படி பேசிட்டியான்னு சொல்லி கத்திய தூக்குற ஆளை பிடிக்கிறேன்னு சொல்லல. நான் சொல்றேன், முதலாவது ஊழியக்காரங்க இப்படிப்பட்ட காரியங்களை அல்லது எச்சரிப்பான காரியங்களை அல்லது இப்படிப்பட்ட ஒரு கடினமான கஷ்டமான காரியங்களை சொன்னாலும் நாம் அதை ஏத்துக்கணும். அல்லேலூயா. இன்னொன்னு சொல்ல போனா, நீங்க சொல்லி ஜெபிக்கணும், ஆண்டவரே எங்க கூட பேசுங்க, அல்லது எங்க ஊழியக்காரர் மூலமாவது என்ன பண்ணுங்க பேசுங்கன்னு ஜெபிக்கணும். அப்படிதான் நான் அப்படிதான் சொல்லுவேன், அப்படிதான் ஜெபிக்கணும். உங்க கூட பேசிட்டோம், அல்லது என்ன பண்ணலாம், எங்க ஊழியக்காரர் மூலமா என்ன பண்ணுங்கப்பா பேசுங்க, உறுதிப்படுத்துங்க அப்படின்னு ஜெபம் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா யதார்த்தமா வீடு சந்திக்க போகும்போதோ அல்லது உங்களை பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு காரியத்தை ஜெபிக்கும் போது அதுக்கான வார்த்தைகளை, நான் சொல்றது புரியுதுங்களா, அதை நம்பணும். அதுதான் முக்கியம். ரொம்ப இடத்த வச்சு கடவுளுக்குரிய இடத்த கொடுத்து இந்த மேன் வர்ஷிப் அல்லது அப்படிலாம் பண்ண சொல்லல, நம்புங்க, அது போதும். அல்லேலூயா சொல்லுவோமா. இப்ப பாருங்க 3 பாருங்க. கர்த்தாவே, உண்மை, மன உத்தமம், அடுத்தது நலமானதை. இது 3 வார்த்தைய நோட் பண்ணிக்கங்க. 3 வார்த்தைய ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு முன்பாக சொல்லுகிறான். எல்லாருமே எசேக்கியா 15 வருஷம் வாழ்ந்தாரு, 15 வருஷத்தை கேட்டாரு, கர்த்தர் கொடுத்தாருன்னு மட்டும் இருப்பாங்க. ஏன் கொடுத்தாரு, எதுக்கு கொடுத்தாரு, இந்த மனுஷன் கிளைம் பண்ணாரு, இந்த மனுஷன் முன் வச்சாரு. என்ன முன் வச்சாரு தெரியுமா, சொல்லுங்க, என்ன முன் வச்சார் அவரு, சொல்லுங்க. நான் எப்படி இருந்தேன், உண்மையா இருந்தேன். சொல்லுங்க, நான் எப்படி இருந்தேன், தெலுங்குல படிங்க அந்த வார்த்தைகளை. போதும், வெயிட் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறதுக்கு நம்ம கிட்ட ஒரு கண்டென்ட் இருக்கணும். சொல்லுங்க, என்ன இருக்கணும். சில பேரு நாம வசனம் பைபிள் சொல்லுது, கர்த்தர் உனக்கு கொடுப்பதற்கு நீ என்ன முந்தி கொடுத்தியா அப்படின்னு இருக்கு பைபிள். முந்தி கொடுத்தவன் யார், எனக்கு இத கோடியை கொடுங்க, எனக்கு வேலையை கொடுங்க, எனக்கு வீட்டை கொடுங்க, எனக்கு இதை கொடுங்க அப்படின்னா நீ என்ன கொடுத்த, அவருக்கு என்ன செஞ்சுட்ட, விசுவாசிக்கணும், அவ்வளவுதான். அதை தவிர வேற ஒண்ணுமே செய்யல. அப்படிலாம் செய்யறது செஞ்சாதான் தரணும்னு பார்த்தா நமக்கு ஒண்ணுமே வரக்கூடாது. அப்படி இல்ல. இந்த மனுஷன் எதை முன் வைக்கிறார் தெரியுமா, முதலாவது சொல்றார், நான் உண்மையா இருந்தேன். எப்படி இருந்தார் சொல்றாரு, உமக்கு முன்பாக நான் எப்படி இருந்தேன், உண்மையா இருந்தேன். அடுத்தது என்ன சொல்றாரு சொல்லுங்க, உத்தமமா இருந்தேன். எப்படி இருந்தேன். ஒரு ஆளு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது, ஒரு ஆளு ஆண்டவர்கிட்ட இதை வந்து அவன் அறிக்கை செய்யறான், இதை வந்து சொல்றானா, அவனுக்கு எவ்வளவு தைரியம் வேணும். ஒருத்த உண்மை இல்லாம, நான் உங்களுக்கு முன்னாடி உண்மையா இருந்தேன், அந்த மனுஷன் ஆலயத்துக்கு போனா, பாவியாகி என் மேல் கிருபையாயிருன்னு சொல்லி தன் கண்களை வேறெடுக்க துணியாமல் ஜெபிச்சான அவன் பாரு, இவர் என்ன செய்யறாரு, நான் எப்படி இருந்தேன், உண்மையா இருந்தேன். அடுத்து என்ன சொல்றாரு, உத்தமமா இருந்தேன், உமது பார்வைக்கு எப்படி செய்தேன், நலமானதை. தெலுங்குல என்ன போட்டிருக்குது, கர்த்தருக்கு முன்பாக அனுகூலமா நலமானதை செய்த, ஒரு பொல்லாப்பு செய்யல. அதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நினைத்தருள வேண்டும். ரிமைண்ட் பண்ணுங்க, கொஞ்சம் ஞாபகம் చేసుకోండి. மனுஷால் தான், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மனுஷால் தான் நம்ம செய்யறதெல்லாம் மறந்துடுவாங்க. நன்றி மறப்பது நன்றென்று அன்றே மறப்பது 8th படிக்கும் போது சொல்லி கொடுத்தாங்க எங்களுக்கு.
8th படிக்கிறோம். இந்த குறள், திருக்குறள் சொல்லி கொடுக்கும் போதே 8th வந்த குறள். நன்றி மறப்பது நன்றன்று அன்றே மறப்பது. ஓஹோ, அன்னைக்கே மறந்துட சொல்றாங்க அப்படின்னு சொல்லி மறந்துடுவாங்க. ஆனா கர்த்தர் ஒருவரையும் மறக்கிறவர் அல்ல. ஒவ்வொருவரையும் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய செயல்கள், நம்முடைய உண்மை, நம்முடைய உத்தமம், நம்முடைய எல்லா நற்கிரியைகளை கர்த்தர் நினைத்திருக்கிறார். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. எங்களை நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. யாக்கோபு 5:13 பாருங்க. யாக்கோபு 5:13 மனப்பாடமா தெரியும் எனக்கு. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் சிரமம் சம்பவிச்சுனா என்ன பண்ணணும்? ஊரெல்லாம் போய் புலம்பிக்கிட்டு, நான் இப்படி இருந்தேன், ஆண்டவர் இப்படி பண்ணிட்டாரு, ஒரே அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுறதோ இல்லது ஒருவேளை புலம்புறதோ, அதெல்லாம் செய்யறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. துன்பப்படுறீங்களா, சிரமம் வருதா, கஷ்டம் வருதா, அல்லது ஒரு தவறான செய்தி வருதா, ஒரு கஷ்டமான செய்தி வருதா, என்ன பண்ண கத்துக்கணும்? நீங்க சொல்லுங்க, சொல்லுங்க, வாய் தெரிந்து நல்லா போட்டு. வசனம் என்ன சொல்லுது? ஒருவன் துன்பப்பட்டான், ஐயோ நான் துன்பப்பட்டேன், துயரப்பட்டேன், வேதனைப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், வருத்தப்பட்டேன், அதப்பட்டேன் இதப்பட்டேன்னு புலம்பிக்கிட்டு இல்லாம என்ன பழக்கணும்? நான் செபிப்பேன்னு உங்க உள்ளத்துல தோணும். உடனே சொல்லுவாங்க, என்னத்த உடனே ஸ்டாப் பண்றதே ஜபமா தான் இருக்கும். இன்னைக்கு காலைல கூட யதார்த்தமா திடீர்னு 4 மணிக்கு விழிப்பு வந்துருச்சு. திடீர்னு விழிப்பு வந்துருச்சு. படுக்கும் போது ஒரு 12:30 தான் இருக்கு எப்பவுமே ரெகுலரா. ஒரு 4 மணிக்கு விழிப்பு வந்துருச்சு. நான் எழுந்தேன், 6 மணிக்கு பிரேயருக்கு வரணும். உடனே கடவுளுக்கு முன்னாடி சொல்றேன், நான் எனக்கு என்ன தாட் வந்துச்சுன்னா, திடீர்னு விழிப்பு வந்துடுச்சு, விழிச்சிட்டோம், நம்ம ஜெபம் பண்ணலாம், உட்கார்ந்து என்ன பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம். நான் சொல்றேன், நமக்கு அப்படி ஒரு விழிப்பு வருதோ அல்லது ஏதோ ஒரு நெருக்கடி வருதோ, ஏதோ ஒரு சூழ்நிலை வருது, ஜெபம் பண்ணு, ஒரு அற்புதம் நடக்குன்னா உடனே என்ன பண்ணணும்? எழுந்து போய் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். அல்லேலூயா, ஆமென். ஜெபிக்கணும். யாரோ ஒருத்தருக்கு ஆபரேஷன் நடக்குது, கேள்விப்படுறீங்க, அந்த நேரத்துல என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். யாரோ ஒருத்தர் சொல்றாங்க, இப்படி ஒரு கஷ்டமா இருக்கான், இப்படி ஒரு நெருக்கடியா இருக்காங்களா, கேள்வி பண்ண என்ன பண்ணும்? அஜிஜோ அப்படியா, சிச்சி சொச்சோ ரூபாவதிக்கு அப்படி ஆயிடுச்சா, உடனே புலம்புறது உச்சி கொட்டுறதுக்கு சொல்ல வரல. நீங்க என்ன பண்ணணும்? அதற்காக ஜெபிக்கணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நமக்கான துன்பத்துல இல்ல, மற்றவர்களால துன்பத்துக்கும் நீங்க நம்ம என்ன செய்யலாம்? ஜெபம். அடுத்துதான் சொல்றது, சந்தோஷமா இருந்தா என்ன பண்ணுவோம்? மகிழ்ச்சியா இருந்தா அது ஓகே, அது நல்லாவே செய்வோம். நாம என்ன ஒரே பாட்டா இருக்குது, என்ன விசேஷம் அப்படின்னுவாங்க. இல்ல ஒரே சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா துன்பப்படுகிற நேரத்துல இப்படிப்பட்ட ஒரு செய்தி வருகிற வேளையில சொல்லுங்க, எசேக்கியா கண்ணீர் விட்டு மிகவும் அழுது ஆண்டவரிடத்தில் அவர் என்ன செய்கிறார்? நான் உண்மையா இருந்தேன், நான் எப்படி இருந்தேன்? உத்தமமா இருந்தேன். அடுத்தது என்ன சொல்றாரு? உங்களுக்கு ஒரு கேள்வி வரணுமே, கேள்வி வருதா? யாருக்காவது இப்படி சொல்லும் போது ஏதாவது ஒரு கேள்வி வருதா? எனி கொஸ்டின் ரைஸ்? நான் சொல்றேன்ல, இவர் சொல்ற உண்மையா இருந்தேன், உத்தமமா இருந்தேன், நலமானதை செய்தேன்னு சொல்றாருல, இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரணும்ல, வருதா? யாருக்காவது வருதா? வருதா கோட்டிமா? வருதா சிஸ்டர்? என்னமா வருது? இல்லம்மா, இவ்வளோ உத்தமமா, இவ்வளோ நல்லவனா, உண்மையா இருந்த ஒரு மனுஷனுக்கே சாவுக்கு ஏதுவான வியாதி. அல்லேலூயா. நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம சொல்லுங்க, நம்ம என்ன சொல்லுவோம்? உத்தமமும் கிடையாது, என்ன சொல்றேன், உண்மையும் கிடையாது, நலமானதும்
ஆனா வியாதி, திரும்பவும் சொல்றேன், யாருக்காவது வியாதி வந்துட்டா ஏதோ பாவம் பண்ணிட்டாங்க, ஏதோ பெரிய கொலை குத்தம் பண்ணிட்டாங்க, ஏதோ அப்படிலாம் நினைச்சிடாதீங்க. பாவத்துக்கு வியாதி வரணும்னா நம் அனைவருக்கும் பெட் ரெடியாக இருந்திருக்க வேண்டும். சிக் பெட் அப்படின்வாங்களே, அனைவருக்கும் என்ன செய்திருக்க வேண்டும்? ஒவ்வொரு பெட்டுகள் ஆயத்தமாக்கப்பட்டிருக்க வேண்டும். அதனால எசேக்கியா இவ்வளவு நல்லா இருந்து அதனாலதான் உங்களுக்கு நல்லாவே இருக்க கூடாது அப்படின்வாங்க. அப்படி கிடையாது. வியாதி என்பது அல்லது மரணம் என்பது ஏதோ கெட்டவங்களுக்கு எல்லாருக்கும் ஒண்ணு போல சம்பவிக்கிற விஷயம். ஆமென். எல்லாருக்கும் வரணும். ஆனால் அதிலிருந்து எப்படி வெளியில வரும், அதை எப்படி மேற்கொள்றோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆமென். இது ரொம்ப ஒரு பெக்யூலியரான, ஃபேமஸான, ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு சம்பவம் இந்த எசேக்கியாவுடைய இந்த சம்பவம். கத்தர் அவ்வளோ, இது வந்து நாளாகமம், இது 2 ராஜாக்கள்லயே இருக்கு, ராஜாக்கள்லயே இருக்கு. ஏசாயா தீர்க்கதரிசின்றனால அவருடைய புஸ்தகத்திலேயோ எழுதி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். இப்போ இப்படி ஒண்ணு, முதலாவது வியாதியான செய்தி வந்தது, இரண்டாவது அவருடைய விண்ணப்பம், மூன்றாவது அவர் பாருங்க 4:6 படிங்க, 4:5-6 சீக்கிரம். உண்டான வார்த்தையானது நீ போய் நோக்கி, பிரைஸ் தி லார்ட், ஆமென், கேட்டேன் கண்டேன். கைத்தட்டி கர்த்தருக்கு நல்ல நன்றி சொல்லுவோம். I will add 15 years for you, your life. அவருடைய வயசு, அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன பண்ணிட்டு இருக்காரா, ஒரு 15 வருஷத்தை ஆட் பண்ணி. தெலுங்குல படிங்க. செத்து போயிருவப்பா, வீட்டுக்காரத்தை ஒழுங்கு பண்ணுன்னு சொன்ன ஆளுகிட்டயே திரும்ப என்ன சொல்றாரு, நீ என்ன பண்ணு, போய் சொல்லு 15 வருஷம் வாழ்வானா. நான் கொஞ்சம் யோசித்து தான் இருப்பேன், என்னாண்டு போய் சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியே வந்து ஒரு ஒரு மாசம்லாம் ஏதோ சொன்னதா ஞாபகம் இல்லை, சம்திங் சீக்கிரம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஆனா தம்பி 3 மாசத்துல மறிச்சிட்டாரு. கல்மண்டபத்துக்கு போய் ஜெபிச்சுட்டு வரும்போது சொன்னேன். இப்ப திடீர்னு என்கிட்டயே இல்ல, அவனுக்கு நான் கல்யாணம், அவன் பொண்ணுலாம் தேடினாங்க, அவருக்கு கல்யாணம் பண்றதுக்காக பொண்ணு, நல்ல பொண்ணு கிடைக்கும், அழகான பொண்ணு கிடைக்கும், தரமான பொண்ணு கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லி உடனே அவருக்கு குழந்தை பிறக்கும், அவரு அப்படி இப்படி ஒண்ணு சொல்ல சொன்னா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. ஓ, நீ தான் செத்துருவாருன்னு இப்போ வந்து நீ என்ன பண்ற இப்படி சொல்றிய, எவ்வளவு கஷ்டமான விஷயம். ஆனா ஊழியக்காரங்களுக்கு வேற வேலை இல்லை, நீ போய் செத்துருவான்னு சொன்னாலும் சொல்லணும், நல்லாயிருவான்னு சொன்னாலும் சொல்லணும். அடுத்தது, நீ என்ன மாத்தி மாத்தி பேசுற, இப்பதான் வந்து செத்துருவான, அதுக்குள்ள திரும்பி போய் வந்து திரும்ப ரிட்டன் என்ன செய்யற சொல்றிய, நீ மாத்தி பேசுறன்னு சொல்லக்கூடாது. அல்லையா சொல்லுவோமா? இதே வேலையா வச்சு கூடாது. ஆனா இப்படி சொல்லும் போது அடுத்தது வேற ஒரு அப்படியே டோட்டலா சொல்றாரு. என்ன சொல்றாரு, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை, அல்லேலூயா, அதுக்குதான் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அதுக்குதான் நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா கண்ணீர் விடுங்க. கண்ணீர் விட்டு மிகவும் அழுது ஜெபிச்சா 15 வருஷத்தையே வாங்கிக்கலாம். அல்லேலூயா சொல்லுவோம். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, இது எசேக்கியா பாடுறார். சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினி ஐயா, சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினி ஐயா, என்று சொல்லி சுகமாக்கினி ஐயா, என்று சொல்லி சுகமாக்கினி, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, சுகம் தருபவரே,
ஸ்தோத்திரம் ஏசையா. கைகளை தட்டி நல்ல உற்சாகம். ஆமென். ஒரு மனுஷனுக்கு இப்படிப்பட்ட ஒரு செய்தி வந்த போது அவனுடைய ஜபத்தினால கண்ணீரினால ஆண்டவர்கிட்ட இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 15 வருஷத்தை என்ன செஞ்சாரு, அவர் கேட்டு வாங்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவர் நம்முடைய ஜபங்களை கேட்கிறவரா பாருங்க. 38 படிங்க, 8 படிங்க. செய்வார் என்பதற்கு இது கர்த்தரால் உனக்கு என்னவா இருக்குமா, ஒரு அடையாளமா இருக்கும் என்று சொல் என்றார். அப்படியே கடியாரத்தில் இறங்கி இருந்த சூரிய சாயை 10 பாகை என்ன செய்தது. யோசுவாவின் சம்பவத்துல ஒரு நாள் முழுவதும் சூரியனும் சந்திரனும் தரித்து நின்றதுனாலும், எசேக்கியாவினுடைய இந்த 10 பாகை பின்னிட்டு திரும்பினாலும் விஞ்ஞானிகள் சரித்திரம் அல்லது இயர்ஸ் கணக்கு போடும்போது ஒரு நாளும் இந்த 10 நிமிஷம் என்ன செய்யுது, சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கணக்கு பார்த்து சொல்லியிருக்காங்க. அவங்க பைபிளை படிச்சு சொல்லல, அவங்களுடைய கால்குலேஷன் டோட்டலை வச்சு சொல்றாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா. இது நடந்தது உண்மை. அதாவது இப்படி சுத்தின சூரியன் திரும்ப 10 நிமிஷம் என்ன பண்ணிருக்கு, டேன் ஆயிருக்குது. சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுவோம். எத்தனை மடங்கு பூமியோட பெருசு, பல மடங்குலாம் சொல்லக்கூடாது. பூமியை விட சூரியன் எத்தனை மடங்கு பெருசு தெரியலையா? யாருக்குமே தெரியல. ஸ்கூல்ல எல்லாம் சொல்லி தெரியலையா? இல்ல நம்ம எங்க மறந்துடுவோம்ல. கரெக்ட், நானும் மறந்துட்டேன். ரைட். எத்தனையோ மடங்கு, ஒரு 6 மடங்கு வச்சு சும்மா சொல்றேன். பெருசு, ரொம்ப பெருசுன்னு வச்சுக்கலாம். அவ்வளோ பெரிய சூரியன், சுத்திக்கிட்டு இருக்கிற சூரியன் இந்த ஒரு மனுஷனுடைய ஜபத்துக்கும் அடையாளம் கேட்கிறாரு. எனக்கு 15 வருஷம் கூட்டுவீங்கன்னா எனக்கு என்ன 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 நான் ஸ்கூல்ல படிக்கும் போது 6th நினைக்கிறேன், எங்க கிளாஸுக்கு வெளியில வந்து இப்போ இது வந்து டெரஸ், இது வந்து பில்டிங் வச்சுக்கோங்களேன். கிளாஸுக்கு வெளியில வந்து ஒரு வராண்டா மாதிரி இருக்கும். அது அங்க ஓப்பனா இருக்கும். நல்ல ஞாபகம், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் என்ன பண்ணேன், எங்க கிளாஸ்ல இருந்து அந்த நிழல் விழும்ல, நாங்க உட்காந்து பார்க்கும்போது இப்ப இருக்கிற மாதிரி கிளாஸுக்கு எல்லாம் கடிகாரம் வைக்க மாட்டாங்க வச்சுக்கோ. பெல்லு தான் நமக்கு என்னது, கடிகாரமே. நான் உட்கார்ற இடத்துல இருந்து அந்த நிழலை வச்சு, இப்ப டீச்சர் வருது போறது, யாருக்குமே வாட்சும் கிடையாது. நான் என்ன பண்ணிட்டேன், கொண்டு போயிட்டு ஒரு சாக் பீஸ்ல வந்து மார்க் பண்ணிட்டேன். இப்ப இந்த 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 டைம் என்ன செய்யும் முடியும் அப்படிங்கிற மாதிரி. அது அப்போ அவ்வளவு நான் சொல்றது 6th, கரெக்டா 6th அதெல்லாம் பண்ணிட்டேன். அப்புறம் கிளாஸ் நடந்துகிட்டே இருக்கும் போது எல்லாம் பேக் எல்லாம் மத்தெல்லாம் ரெடி பண்ணும் போது இல்ல டீச்சர் முடிச்சு எப்படி சொல்றேன், அங்க பாரு டைம் பாரு அப்படின்னா அந்த நிழல், சூரியனுடைய நிழல்ல மார்க் பண்ணி வச்சதுல இது எங்க டீச்சருக்கே தெரிஞ்சு போச்சு. என்ன விஷயம்னா, இல்ல இது மாதிரி பாலாஜி இப்படி பண்ணிட்டானா மத்த மிஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு காமிச்சாங்க. பாருங்க, அவங்க பேரு ஹில்டா பாய், அந்த டீச்சர் பேர் என்ன, ஹில்டா பாய். அவன் கூப்பிட்டு வச்சு எல்லாருக்கும் பாருங்க இந்த பையன் என்ன பண்ணிட்டான், இப்படி ஒரு கடிகாரம், ஒரு நிழல் இருக்குல்ல. இப்போ இப்ப இந்த 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 வாட்டர் கேன் இப்படி இருந்தா இப்படி நிழல் விழுது, ரைட்டுங்களா? இப்படி சூரியன் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த நிழல் இப்படி இருந்திருக்கும், இப்போ இப்படி வந்திருக்கு. ஒரு அடையாளம் கேட்கும் போது அந்த நிழல் என்ன பண்ணிருக்கு சொல்லுங்க. 10 நிமிஷம் அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? நான் அதை வந்து அதை லைவா அதை எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லுவாங்களே, அது மாதிரி பண்ணி பார்த்திருக்கிறேன். அது எப்படி இருக்கும், அப்படி சூரியன் டர்ன் ஆனாதான் அந்த நிலை என்ன பண்ணிருக்கோம், 10 நிமிஷம் முன்னோக்கி போயிருக்கோம். இந்த ஒரு மனுஷன் அழுது விண்ணப்பம் பண்ணி சொல்லுங்க, சூரியனே 10 நிமிஷம் திருப்பிட்டான். அல்லேலூயா சொல்லுவான். பக்கத்துல வந்து சொல்லுங்களேன், நீங்கள நானும் ஜெபிச்சா சுத்துற சூரியன் கூட என்ன செய்யும், பின்னாடி சுத்தம். அல்லேலூயா சார். எவ்வளவு, அதாவது எப்படி சொல்றது, நம்மளை நேசிக்கிற ஒரு தெய்வம் இல்ல. நான் சொன்னல, நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோட இருப்பேன், ஆறுகளை கடக்கும்போது உன்னோட இருப்பேன், அது மேல புரளாது எரியாதுன்னா, இயற்கையை ஆளுகை செய்கிற தேவன், அந்த இயற்கையை உங்களுக்காக எனக்காக உருவாக்கின தேவன், அதனுடைய பலன் வல்லமைய கூட நமக்காக சேஞ்ச் பண்ணுவார். நெருப்பு எரிக்காது, தண்ணி என்ன செய்யாது, மூழ்கடிக்காது. அடுத்தது சூரியனை என்ன பண்ணிருக்குது சொல்லுங்கம்மா. நான் என்ன சொல்றது, அத்திப்பட்டுக்கலாம் சில நேரத்துல பைக், அதிக அதிக நேரம் பைக்ல போயிருக்கேன். போகும்போது எனக்கு மட்டும் ஒரு மேகம் வரணும்னு ஜெபம் பண்ணிருக்கிறேன். மழை பெய்யும் போது நான் இங்க இருந்து வீட்டுக்கு போய் சேர்ற வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, மழை வரக்கூடாது. பெரிய ஏடாகூடமான ஜெபம் நிறைய நேரங்கள் கேட்டிருக்கிறார், சில நேரங்கள் தவறி இருக்கும். வேற யாருனாவது மழைக்காக ஜெபம் பண்ணிருப்பாங்க. ஆனா நான் போற வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, நமக்கு இந்த கொடை பிடிக்கிறது கோட்டு போடுறது இதுவே. ஆனா நிச்சயமா கர்த்தர் ஜெபத்தை கேட்டிருக்கிறார்.
சந்தோஷமா இல்லையா சொல்லுவோம். இப்போ இந்த ஒரு மனுஷன் அவர் கேட்டதுனால கர்த்தர் அவருக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? ஒரு அடையாளத்தையே கொடுத்திருக்கிறார். சந்தோஷமா இல்லையா சொல்லுவோம். ஆமென், ஆமென். நாம கேட்பதற்கு நமக்கு ஒரு என்ன செய்வாரு? ஒரு சைன். என்ன என்ன கொடுப்பாருங்க? சைன். ஒரு அடையாளத்தை கர்த்தர் வைக்கிறவரா இருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுவோம். கிதியோன் என்ன பண்ணாரு? நான் போய் பனியை போடுவேன், பனி என்ன இது தோலை போடுவேன், பனி என்ன செய்யணும்? மொத்தமா பெய்யணும், அங்க பெய்யக்கூடாது. செஞ்சா மறுபடியும் சொல்றான், அங்க மட்டும் பெய்யக்கூடாது, மத்த இடத்துல எல்லாம் பெய்யணும். இப்படிலாம் அவன் கேட்கறதெல்லாம் கர்த்தர் செய்கிறாருங்க. கை தட்ட மாட்டீங்களா? அல்லேலூயா. ஒரே ஒரு விஷயம் ஃபைனல் முடிச்சிடலாம். இந்த காரியங்கள் நடந்த போது எசேக்கியா என்ன செய்தார்? 9 ஆண்டவரை துதித்தத படிங்க. அடுத்தது அடுத்தது 10 எடு. அதெல்லாம் வேண்டாப்பா. இல்ல, துதிச்சது தான் முக்கியம். அது ஒரு துதிக்கிறார். படிங்க படிங்க. அடுத்தது மடி கோட்டி இருப்பான். 19 படிமா. கை தட்டி. தெலுங்குல கூட ஒரு பாட்டு இருக்குன்னு நினைக்கிறேன்ல, சஜி விடலை அப்படிலாம். சரி, வார்த்தை என்ன தெரியுமா? ஜெபம் பண்ண, அழுதேன், கண்ணீர் விட்டேன், பதில் கிடைச்ச உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? இல்ல நம்ம ஒரு 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 விஷயத்துக்காக ஜெபிக்கிறோம்ல, ஜெபிச்சு அது அந்த அற்புதம் நடந்த உடனே நம்ம செய்யறது என்ன? உடனே சொல்லுங்க. அதை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சு அதை கொண்டாட ஆரம்பிப்போம். நான் சொல்றேன், முதல்ல ஆண்டவருக்கு துதிக்க பழகுங்க. அல்லேலூயா. இப்போ ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போடுறீங்கன்னா, அந்த வேலை கிடைக்கிறதுக்காக அப்படியே கண்ணீரோடு ஜெபம். கிடைச்சு முடிச்ச பிறகு என்ன தெரியுமா செய்யணும்? மறுபடியும் அதற்காக உட்கார்ந்து ஒழுங்கா நன்றி. இப்போ வேணுங்கிறதுக்கு 1 மணி நேரம் ஜெபிச்சிருப்போம்னு வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்றேன்? எனக்கு வேலை வேணும் அப்படின்னு 1 மணி நேரம் ஜெபிச்சீங்கன்னா, வேலை கிடைச்ச பிறகு என்ன பண்ண சொல்லுமா? நேரம் ஆனா தேவைன்னும் போது எப்படி ஜெபிப்போம்? என் நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை தருவேன் என்று சொன்னீரே, இப்பொழுதே நான் கேட்கிறேன் ஆண்டவரே, நான் உமது பிள்ளை அல்லவா, நீர் என்னுடைய தந்தை அல்லவா, அப்படி அல்லவா இப்படி அல்லவா ஜெபிச்சு கேட்டுட்டு ரிட்டன் தேங்க்ஸ் கிவிங் எப்படி இருக்கும் சொல்லுங்க? எப்படி இருக்கும்? எப்படி பண்ணுவீங்க? பிராக்டிகலா ஷார்ட்டா, கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம், நான் ஜெபித்தேன், கர்த்தர் எனக்கு கொடுத்தார், அவ்வளவுதான் கருத்து விட்டுக்கிடு. அதுக்காக நீங்க தனிப்பட்ட முறையில் உட்கார்ந்து எந்த அளவுக்கு, நான் திரும்பவும் சொல்றேன், ஏற்கனவே சொன்னேன், ஏதாவது கிடைக்கணும்னா 40 நாள் உபவாசம் இருந்தா கிடைச்ச பிறகு நான் இருப்பேன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லையா? நம்ம சர்ச் ஓப்பன் டே, அதாவது நம்மளுடைய சர்ச்சோட இனாகுரேஷன் டேல 7 நாள் கூட்டம் நடக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. கூட்டம் மட்டுமே என்னது? 7 நாள் நடக்கும். எத்தனை பேரு அது அது என்ஜாய் பண்ணுவீங்க? 7 நாள். இது 40 நாள் இல்ல, 7 நாளும் செலிப்ரேஷன் மோடு தான். சந்தோஷமா இல்லையா சொல்லுங்க? வால் டாக்ஸோட கதி கலங்கும். எழுதி வச்சுக்கோங்க. 1 நாள் இல்ல, எத்தனை நாள்? 7 நாள். அவ்வளவுதான். அப்போ எதுக்கு சொல்ல வரேன்? இத்தனை நாள் கேட்கிறோம், கர்த்தர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கிடைச்ச பிறகு மறக்காம, அண்ணாள் கூட பாருங்க, அவ அழுதா ஜெபிச்சான்னு இருக்கும். ஆனா கிடைச்ச பிறகு 2ஆம் அதிகாரம் முழுச்சு பாருங்க, அண்ணாள் என்ன செய்ய ஆரம்பிச்சிருப்பான்? துதிக்க தொடங்கி ஜெபிக்க முடிச்சிருப்பாங்க. துதிக்க தொடங்கி என்ன எதுல முடிஞ்சிருக்கும்? ஜபத்துல முடிஞ்சிருக்கும். ஆமென். நமக்கு எசேக்கியா கிட்ட இருந்து கத்துக்கிறோம். ஒரு பிரச்சனை வந்தா ஜெபம் பண்றாரு, ஆண்டவர் அவருக்கு பதில் கொடுக்கிறார். 6 மட்டும் படிங்க, நான் முடிச்சிடறேன். 6 மட்டும் படிங்க, முடிச்சிடறேன். இன்னொரு அடிஷனலா ஒரு நல்ல செய்தி சொல்றாரு. அசிரியா அப்ப படையெடுத்து வந்திருக்கிறாரு. இப்ப என்ன செய்யறாரு? உன்னையும் காப்பாத்துவேன், இந்த நகரத்துக்கு நான் காப்பாற்றி இந்த நகரத்துக்கு நான் ஆதரவா இருப்பேன்னு சொல்றாரு. சந்தோஷமா இல்லையா சொல்லுவான்? ஆமென். முழங்கால் படிடுவான். நன்றி தகப்பனே. அப்பா, எங்க வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் நாங்க உம்மை நோக்கி பார்ப்போம். பல நேரங்கள் பல சூழ்நிலைகள் எங்களுக்கு எதிராக ஆண்டவரை மோசமா வந்தாலும் ஒன்று மட்டும் செய்வோம், நாங்கள் செபிப்போம், நாங்கள் செபித்து ஜெயம் எடுப்போம் ஆண்டவரே.
ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, உம்மை துதிக்கிறோம். நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக, நன்மைகளுக்காக நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரே நான் நன்றி நன்றி. ஹல்லேலூயா. ஆவியானவரே, கிருபை செய்தீரே உமக்கு நன்றி. அற்புதம் செய்தீரே உமக்கு நன்றி. கோடி கோடி நன்றிகளை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டால் கதியும் இல்ல, நீங்க இல்ல நானும் இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டால் கதியும் இல்ல, நீங்க இல்ல நானும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல, அத நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. சொல்லுவோம். நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல, அத நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. என்னாலே உமக்கு ஒரு நன்மையும் இல்லையே, ஆனாலும் என்னை எடுத்து பயன்படுத்தினரே. உமக்கு ஒரு நன்மையும் இல்லையே, ஆனாலும் என்னை எடுத்து பயன்படுத்தினரே. உம்மை துதிக்க வைத்தீரே, உயர்த்தி அழகு பார்த்தீரே. சொல்லுவோமா? உம்மை துதிக்க வைத்தீரே, உயர்த்தி அழகு பார்த்தீரே. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டால் கதியும் இல்ல, நீங்க இல்ல நானும் இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டால் கதியும் இல்ல, நீங்க இல்ல நானும் இல்ல. என்று சொல்லுவோம். நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல, அத நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. சில நேரங்கள்ல ஆண்டவருக்கு நன்றிய வார்த்தையால சொல்ல தெரியல, வாழ்க்கையா வாழ்ந்து காட்டிடுங்க, செயலா செய்து காட்டிடுங்க. ஆமா ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு பாராட்டின அன்றைக்கு எசேக்கியாவின் ஜெபத்தை கேட்டு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன், உனக்கு 15 வருடங்களை கூட்டுவேன் என்று சொன்னீரே. எங்க சபையில பலவீனமா இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ரூபாவதிக்காக ஜெபிக்கிறோம். அருமையான மகள் அன்பு சகோதரி சங்கீதாவுக்காக ஜெபிக்கிறோம். செல்விக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் வருஷங்களை கூட்டி தருவீராக. மரண பயத்தில் இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் வருஷங்களை கூட்டி தருவீராக. நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஊழியக்காரனாய் தகப்பனாய் நான் ஜெபிக்கிறேன். சக விசுவாசிகளாய் சகோதர சகோதரிகளா எங்களோடு கூட திருவிருந்து புசிக்கிற, எங்களோடு கூட ஆராதிக்கிற இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்யுங்கப்பா. இந்த சரீரங்களை கர்த்தர் தொடுவீராக. எங்க அபயம் ஆண்டவரே, எங்க சரீரத்துல ஒரு அங்கம் ஆண்டவரே, நாங்கள் கண்ணீரோடு செபிக்கிறோம், நாங்கள் வேதனையோடு செபிக்கிறோம். கர்த்தர் இந்த பிள்ளைகள் மேல் அற்புதமாய் இறங்குவீராக. வல்லமை இறங்குவதாக, சுகம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார் என்று சொல்லுகிற வார்த்தை, அவர் தழும்புகளால் குணமாகிறோம் என்கிற வார்த்தை இவர்கள் மேல் பலிப்பதாக, ரூபாவதி மேல் பலிப்பதாக, சங்கீதா மேல் பலிப்பதாக, செல்வி மேல் பலிப்பதாக என்று செபிக்கிறேன். தொட்டு சுகமா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.